ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஆவியை நீங்கள் அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தின் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார். அப்படியானால் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆவியை அவித்து போடலாம். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, அனலாயாவது குளிராயாவது நீ இருந்தால் நலமா இருக்கும். நீ ரெண்டும் இல்லாம நீ வெது வெதுப்பா இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவியிலே அனலாய் இருக்க முடியும். ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்க பவுல் எழுதும்போது, ரோமருக்கு எழுதும்போது கூட அதுல சொல்றாரு, உங்க ஆவியில நீங்க அனல் உள்ளவர்களாக இருங்கள் என்று கூட அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா ஆவி அது அனல் உள்ளதா இருக்கணும். அது எப்பயும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னைக்கு எம்மாவு சீஷருடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்தது போல நமக்குள்ளும் நாம் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆவியிலே எப்பொழுதும் அனல் கொண்டவர்களாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். ஆவியில அனலா அவிச்சு போடாம அது அனலாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 39ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல இவனமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 39ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, வாசிக்கிறேன் உங்களுக்காக வசனத்தை. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போ உங்க ஆவியில எப்பொழுதும் அனலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 1ல சொல்லும்போது சொல்றாரு, இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆவியில ஒரு அனல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்ப வேத வசனத்துக்கு நம்ம இடம் கொடுத்து அதை நிறைய தியானிக்கிறோமோ, ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசினார்னா அந்த வசனத்தை நாம் அதிகமாக அதை தியானிக்க வேண்டும். அது என்ன சொல்லுது, அந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது, அந்த வசனத்தினுடைய செயல்பாடு எப்படி, ஏன் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்க திரும்ப 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 உங்களுக்குள்ள நீங்க அதை மெடிடேட், அதை தியானித்து கொண்டே இருத்தல். அப்ப அந்த வசனத்தை குறித்து அதிக ஆழமாக உள்ள போய் பார்க்கறது தியானிக்கிறது. அந்த வசனத்தை குறித்தே நீங்க தியானித்து கொண்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள அந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஜீவன், அந்த வல்லமை உங்களுக்குள் அனல் கொள்ள செய்யும். உங்க ஆவியில ஒரு உற்சாகம் வரும், அந்த ஆவியில ஒரு புது பலன் வரும். ஆகவே முதல்ல நாம் தேவ வசனத்தை தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நீங்க காலையில படிச்சீங்கன்னாலும் அல்ல, ஒரு வசனத்தை உங்களுக்கே சிலர் பாருங்க அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க, ஒரு வசனம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே
ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். டக்குன்னு ஆவியில ஒரு உற்சாகம் வரும். அந்த மாதிரி தினந்தோறும் வசனங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கொடுக்க அந்த வசனத்தை தியானிக்க, ஏனோ தானோ என்று வசனத்தை கேட்கறதுக்கும் அந்த வசனத்தை கேட்டு அதை தியானிக்கிறதுக்கும் வித்தியாசம். ஏனோ தானோ என்று வேதத்தை வாசிக்கிறதுக்கும் அந்த வேதத்தை தியானிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வேதத்தை நீங்க ஆழமா அந்த வசனம் என்ன சொல்லுது, எதை சொல்லுகிறது, அதோடைய ஜோடு எங்க இருக்கிறது, எதை குறித்து இதை சொல்றாரு, ஏன் இங்க சொல்றாரு இப்படி சொல்லிட்டு அதுக்குள்ள மெடிடேஷன்ல போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு புதிய அனல் உண்டாகும், உங்க ஆவியில் ஒரு உற்சாகம் உண்டாகும். அதே போல இரண்டாவது வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அனல் இப்பொழுது உண்டாகிறது. அப்ப அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல நாம் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியிலே அனலாய் இருப்பதுன்னு சொன்னா, இரண்டாவது தேவ சமூகத்திலே நாம் செபிக்கிற ஒரு அனுபவம், எப்பொழுதும் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். இவர்கள் ஒருமனப்பட்டவர்களா கூடி இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் இந்த அனல் உண்டாகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு, தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவர் கூட பேச பேசவே உங்களுக்குள்ள ஒரு அனல் வரும். பாருங்க, எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர் வசனம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அநேக காரியங்களை அவர் தெளிவுபடுத்துறாரு. அவர் இயேசுன்னு கண்ட உடனே அங்க அவங்க சொல்றாங்க, அவர்கள் பேசும்போது நமக்குள்ள ஒரு அனல் கொண்டது என்று சொல்லி, கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி. அப்ப தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருந்தாலே உங்க ஆவி நீங்க அவித்து போட மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பழக்கம். சங்கீதக்காரன் நீங்க கவனிச்சு பாருங்களேன், அவர் அடிக்கடி பேசுவாரு, என் ஆத்துமாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரிம்பார். தன்னுடைய ஆத்துமா கர்த்தரோடு கூட இசைந்திருக்க அவர் அந்த ஜெபம், நீ கர்த்தருக்கு காத்திருன்னு சொல்லுவாரு. கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை அங்க நாம பார்க்க முடியும். ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். அவர் கேஷுவலா ஆண்டவர்கிட்ட பேசுவதை போலவே சங்கீதங்களில் நிறைய சங்கீதங்கள் அவர் எழுதியிருப்பார். அப்ப நம்மளும் பாருங்க, ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவம், தேவனோடு கூட நம்ம பேசுகிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இல்ல ஒரு நான் டெய்லி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணிடுவேன் அப்படின்றது இல்ல. எப்பொழுதும் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு பழக்கம். ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஆவி அணைந்து போகாமல் அதிலே ஒரு அனல் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப 2வது, ஆவியை நீங்கள் அவித்து போடாதீர்கள் சொன்னவர். அப்போ எப்படி அதை அணையாம பார்த்து கொள்ள முடியும்னா, அவரோடு பேசி கொண்டிருந்தாலே, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இடைவிடாம ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்தாலே உங்க ஆவி அணைஞ்சு போகாது, அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 3வது வேதாகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள், அது அணைந்து போகாமல் காத்துக் கொள்வதற்கு 3வது வேதம் சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா 14ஆம் வசனம் சொல்லுது, தேவ ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ தேவ ஆவியினால்
நடக்கிற ஒரு பழக்கம். தேவ ஆவியில நடந்து கொள்ளணும். நம் ஆவியில நடக்கிறது, மாம்சத்தில் நடக்கிறது. மாம்சமோ ஒன்றுக்கு உதவாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் அது சமாதானமா இருக்கிறது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மாம்சத்துக்குரியவங்க மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிறாங்க, வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அப்ப நம்ம மாம்சத்தின்படியே எல்லாத்தையும் இந்த பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஆவியின்படி நடக்க பழக வேண்டும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆவியில ஒரு அனலோடு கூட ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா மாம்சத்தின்படி மட்டும் பார்க்காதீங்க, மாம்சத்தின்படி நடக்க பிரயாசப்படாதீங்க. ஆவியின்படி தேவ ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தோடு தேவ ஆவியிலே நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன் அவருடையவன், கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவியானவருடைய நடத்துதலை நடத்தப்படுவதாக காணப்பட வேண்டும். மாம்சம் பலவீனமானதுதான், ஆவியோ உற்சாகமானது. ஆண்டவராய் இயேசு சொல்றாங்க, ஜெபம் பண்ற இடத்துல 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க சோர்ந்து போய் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சொல்றாரு, மாம்சமும் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. அப்ப மாம்சத்தின்படி நாம் செயல்பட பிரயாசப்படும் பொழுது நமக்கு சோர்வுகள் வரும். அப்ப ஆவியின்படி நடக்க பழகிச்சோம்னு சொன்னா அந்த ஆவியின்படி நடக்கிறதுனால நமக்கு சோர்வு வராது. அப்போஸ்தலனாகிய பவுல அடிச்சு காயப்படுத்தி செத்து போயிட்டாருன்னு இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில போடுறாங்க. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை இருந்ததுனால தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவ ஆவியிலே அவர் நடக்கிறார். அதனால அவரால் அதுக்கப்புறமும் சோர்ந்து போக முடியல, எந்திரிச்சு நேரம் அடுத்த பிரசங்கத்துக்கு ஓடிட்டார். அங்க பார்த்தா எல்லாருக்கு முன்னாடி அடிச்சு கிட்டத்தட்ட செத்து போயிட்டாருன்னு இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டு போயாச்சு. பாருங்க, எழுந்திரிச்ச உடனே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மாம்சத்தின்படி யோசிச்சிருந்தா ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பார். அவர் ஆவியின்படி நடக்கிறதுனால அவர் உடனடியாக எழுந்து மறுபடியுமாக அவர் ராஜ்யத்தின் பணியாகிய ஊழியத்தை நிறைவேற்ற அவர் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி நடப்போம். இயேசு கிறிஸ்து அந்த ஆவியிலே நிறைந்த ஆவியினால் நடத்தப்பட்டார். பாருங்க, வனாந்தரத்துல பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு தேவ ஆவியினாலே அவர் வழி நடத்தப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை அழைத்து கொண்டு போனார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த சோதனை வந்தாலும் சோர்ந்து போகிற சூழ்நிலை வரவில்லை. பிரச்சனைகள் வந்தாலும் அங்கே அவர் சோர்ந்து போகிற சூழ்நிலை வரவில்லை. நாமும் கூட அந்த ஆவியிலே நடக்க பழகிவிட்டோம் என்றால் அது அணைந்து போகாது, அது எரிந்து கொண்டே இருக்கும். அப்ப செயல்பட செயல்பட தான் அது நல்ல ஒரு தன்மையை அடையும். ஆவியிலே நடக்க பழகுவோம், ஆவியிலே சிந்திக்க பழகுவோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக மாம்சத்துடைய செயல்பாடுகளில் ஏறாதபடிக்கு ஆவியின்படி நடக்கும் பொழுது நம்முடைய ஆவி அணைந்து போகாமல் அது அனல் கொண்டு கொண்டே இருக்கும்.